ஸோ நாம் இன்றைக்கி ஆவலல்லி கிட்ட வந்திருக்கோம். இங்கே வந்து ஒரு பேபி ஷவர் ஷூட் இருக்குது. இதை முடிச்சுட்டு நாம் நெக்ஸ்ட்டு ஈஜிபுரா ஷூட்டுக்கு போனோம். இன் பிட்வீன் நமக்கு ஒரு 2 hours இல்லை 3 hours வந்து ஒரு டைம் கேப் கிடைக்கும். இன்றைக்கி இதுதான் நமக்கு வீடியோ. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னா, இது வந்து ஒரு திவான் காட். வீட்டில் வந்து ஒரு சிங்கிள் பர்சன் படுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. கீழே வந்து க்ளோத் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இவங்க வந்து டேபிள் இல்லாத காரணத்தினால இது ஒரு சிம்பிள் ஈவெண்ட் தான். ஸோ திவான் காட் கொண்டு வந்து அது மேலே ஃபுல்லாகவே இவங்க வந்து தட்டு வரிசை வச்சுருக்காங்க. இட்ஸ் அ நைஸ் ஐடியா இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டா. இந்த ஷூட்டை வந்து நான் மறக்கக்கூடாத ஷூட்டுன்ற லிஸ்ட்டில் வைக்க போகிறேன். பிகாஸ் இங்கே இருக்கிறவங்க வாஸ் வெரி வெரி கேரிங். ஸோ அவங்க ஈவெண்ட்டில் என்ன அதிகமாக கவனிச்சிட்டு இருந்தாங்க, ஜூஸ் வேணுமா, அது வேணுமா, இது வேணுமா. ஸோ லவ்லி. ஸோ டைம் 3:30 ஆகிடுச்சு. நான் வீட்டுக்கு வர்றதுக்கு ஹார்ட்லி ஒரு 1 hour இல்லை 1.5 hour பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் முடிச்சுட்டு நாம் திருப்பி லைக் 6 o'clock எல்லாம் ஈஜிபுராவில் நம்ம வந்து ஈஜிபுராவில் இருக்கிற வென்யூக்கு போகணும். ஸோ லெட்ஸ் டேக் a nap. இதுதான் டெக்கார் என்ட்ரி. இது ரிசப்ஷன். பொதுவாக யாரும் யூஸ் பண்ணல. அண்ட் இது வந்து ஒரு கோயிலுக்கு சேர்ந்த இடம் தான் சொன்னாங்க. ஸோ அதனால் இங்கே நான்வெஜ் நாட் அலவுடுன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கிட்டேயே சாப்பாடு போட்டுட்ருக்காங்க. அண்ட் இதுதான் இன்னையோட டெக்கார். செம்மையாக இருக்குது. ஸோ இந்த பாப்பாவுக்கு தான் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஸோ லாஸ்ட் டைம் இங்கே தான் ஒரு ரிசப்ஷன் பண்ணியிருந்தோம். இது சேம் ஹால் தான், சமுதாய ஹால். ஆனால் போன தடவை கூட இந்த தடவை நல்லாயிருக்கு. ஸ்பெஷல் எப்பயும் போல் யாருமே இல்லாதப்போ நம்ம வந்து திருப்பி யாருமே இல்லாத நேரமாக கிளம்பி போவோம். பட் இந்த தடவை அப்படி ஆகாதுன்னு நினைக்கிறேன். லைக் டு பி எண்டிங் இன் ஃபியூ hours, 2 to 3 hours ஈவெண்ட்னு தான் புக் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம். இதை பாருங்களேன். இதெல்லாம் பார்க்க எப்படி இருக்குன்னா, இந்த கம்பல் விற்பாங்க இல்லையா, அதை மாட்டின ஆங்கர் மாதிரியே இருக்கு. இது நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். இந்த இடத்துல தான் ஃபுல்லாக வச்சுருக்காங்க சாக்லேட்ஸ். நம்ம எடுத்துக்கலாம், நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, கேட்க மாட்டாங்க. ஸோ இப்போ தான் நம்ம ஒரு ஷூட்டை முடிச்சு ஒரு 1/2 hour தூங்கிட்டு மறுபடியும் டக்குன்னு ரெடி ஆகிட்டு நான் ஓடி வந்துட்டேன். பல மணி நேரங்கள் கழித்து. ஸோ ஹாய். இப்போ வந்து டைம் ஆல்மோஸ்ட் 11:42. நான் வந்து வீட்டுக்கு வந்து 1 hour ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது 3 hour ஷூட். பட் சம் டிலேஸ் ஹேப்பன். ஸோ அது வந்து முடியறதுக்கே 9:30 இப்படி ஆயிடுச்சு. முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்புறதுக்கு இட் வாஸ் அரவுண்ட் 10 o'clock. முடிச்சுட்டு அப்படியே வரலான்னா தெரியுமில்ல பெங்களூர் டிராஃபிக் அண்டு சண்டே நைட் வேறு. ஸோ நிறைய பேர் ஊருக்கு போனவங்கெல்லாம் ரிட்டன் வர்றதுனால இட் டுக் சம் டைம். நான் வீட்டுக்கு வர்றதுக்கு டைம் வந்து ஒரு 10:50 அப்படி ஆகிட்டு இருந்துச்சு. நானும் இன்னும் ரொம்ப அர்ஜென்ட் பண்ணிலாம் வரல. லேட்டு தான், பட் ஸ்டில் கொஞ்சம் நிதானமாகவே வரலாம். இருட்டில் நமக்கு வேறு கண்ணு சரியாக தெரியாதே. ஸோ இட் டுக் சம் டைம். பட் ஆனால் சண்டேஸில் ருபே நகரை க்ராஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லை, ஆனால் கொஞ்சம் கஷ்டம். லைக் நான் இப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 10 ப்ரைவேட் பஸ்ஸஸ் இருக்கும். எல்லாமே வந்து ட்ராவல் டூரிஸ்ட் பஸ் தான். ஒரு 10 பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லு லெஃப்ட் லைன் ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ரைட் லைன் பார்த்தீங்கன்னா ஃப்ளைஓவர் ஏறுறதா இருக்கும், ருபே நகரா டு எலக்ட்ரானிக் சிட்டி. ஸோ இதில் இவங்களுக்கும் நடுவில் நம்ம வர்றதுக்கு நமக்கு கொஞ்சம் தான் இடம் கிடைக்கும். அதுலேயும் நடுவில் பஸ் அவங்களும் ஃப்ளைஓவர் ஏறுறதுக்காக வந்துட்டுருப்பாங்க. ஸோ அதனால ஃப்ளைஓவர் எங்கே சீட் போட் ஃப்ளைஓவர் இறங்கும்போதே
ரொம்ப ஹியூஜான டிராஃபிக் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அப்படி இப்படி பண்ணி வந்து சேர்ந்தாச்சு. வந்து சேர்ந்து இன்னும் ஏன் தூங்கலைன்னு பார்த்தா கார்டு காப்பி போட்டுட்டாங்க, நமக்கு சேஃப்டி. ஸோ வந்த உடனே முதல் வேலையாக எப்பயுமே நம்ம ஷூட் பண்ண டேட்டா எல்லாத்தையுமே ஹார்ட் டிஸ்கில் போட்டு வச்சிடுறது நம்ம பெஸ்ட் திங். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா எஸ்எஸ்டியில் ஒரு காப்பி வச்சுக்குவேன், அப்புறம் ஹார்ட் டிஸ்கில் ஒரு காப்பி வச்சுக்குவேன். எதுக்குன்னு பார்த்தா எஸ்எஸ்டியில் வைக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் திங் ஃபாஸ்ட்டாக காப்பி ஆகுது. செகண்ட் திங் என்ன பார்த்தா நான் ஃபஸ்ட்டு எஸ்எஸ்டியில் போட்டு எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த ஃபைல்ஸை ஹார்ட் டிஸ்கில் போடுவேன். வேணும்னா லைட் ரூம் ஃபைல்ஸ் போடுவேன், இல்லைன்னா மெயின் ட்ரா ஃபைல்ஸ் எல்லாமே வந்து ஹார்ட் டிஸ்கில் இருக்கும். எஸ்எஸ்டியில் எடிட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஒன்ஸ் எடிட் டன் அப்படி ஆயிடுச்சுன்னா கிளைண்ட்டுக்கு ஒரு டேட்டா காப்பி போயிடும். அதுக்கப்புறமா இன்கேஸ் அவங்க வந்து ஆல்பம் போடுறாங்க அப்படின்னா லைட் ரூம் காப்பி இதுக்கு வரும், ஹார்ட் டிஸ்க்கு வரும். இல்லை அவங்க ஆல்பம் வேண்டாம் ஜஸ்ட் சாஃப்ட் காப்பி போதும்னு சொல்லிட்டாங்கன்னா கிளைண்ட்டுக்கு காப்பி போயிடும். எங்ககிட்ட வந்து ரா ஃபைல்ஸ் இருக்கும். நான் அப்படி தான் வச்சுருக்கேன். ஸோ டவுட்டு தான், பிகாஸ் 1 இயர் வரைக்கும் நான் டேட்டா பேக்கப் வச்சுக்குவேன். 1 இயர், அதுவும் ஓன் ஆர்டர்ஸ் மட்டும்தான். சப் ஆர்டர் போனால் எந்த டேட்டா காப்பியும் என்கிட்ட இருக்காது. இருக்கும் ஆனால் லைக் 1 மந்த் வரைக்கும் மட்டும்தான், அதுக்கு மேலெல்லாம் இருக்காது. இல்லைன்னா சப் ஆர்டர்ஸ் யார் கொடுத்தாங்களோ அவங்கக்கிட்ட ஒரிஜினல் காப்பி போய் சேர்ந்துருச்சுன்னா என்கிட்ட இருக்காது சில ஃபைல்ஸ். ஆனால் சிலது மட்டும் ஒரு காப்பி வச்சுக்குவேன் சும்மா இன்கேஸ் எனக்கு அது பிடிச்சிருக்கும் மேபி, அதனால் நான் அதோட டேட்டாஸ் ஃபைல்ஸ் மட்டும் வச்சுருப்பேன். மற்றபடி இவ்வளோதான். 1 இயரோட பேக்கப் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்கும். 1 இயர் இப்போது போன ஜூனில் பண்ணது இந்த ஜூனில் கேட்டால் இருக்காது. நான் ஜூன் ஸ்டார்ட் ஆனப்போ அதை டிலீட் பண்ணிட்டுருப்பேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஹேண்டில் வித் த ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ். ஸோ எப்பயும் போல் எனக்கு தூக்கம் வந்துருச்சு, அதனால் நீங்களும் தூங்குங்க. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், டாடா.